துலாத்திலே இருக்கும்போது அது சூரியன் துலாத்தில் இருக்கும்போது சூரியன் நீசம் இல்லையா, அப்போ அவங்களுக்கு திதிசூன்யத்தின் பலன்கள் வந்து அவ்வளவா இருக்காது. நல்ல பலன் தான் அவங்களுக்கு, நல்ல பலன் அதிகமாகவும் அந்த கர்மா இருக்கும். அப்போ இதனோட மெஜாரிட்டி பலன் நல்ல பலன் அதிகமாகவும் தீய பலன் குறைவாகவும் இருக்கும். இல்லைன்னா ஜாதகர் வந்து அப்பா ஆகிறதுக்கு, தந்தைய குழந்தை பிறப்பு அப்பா ஆகிறதுக்கு லேட் ஆகும். கண் பார்வை கெடும், கண் பார்வை கெடும், அந்த தாம்பத்திய சுகமும் கெட்டு போகுது. மனம் மனைவியால் பிரச்சனை, காலம் பூராக்கும் எப்பயுமே மனைவியால் பிரச்சனை. அஞ்சையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம சரிவர கொண்டு வந்தால வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிடலாம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம், இது ஒரு ஆன்மீக தேடல். அடுத்த பேச்சாளராக ஜெயலலிதா மேடம் அவர்கள் திதிசூன்யத்தின் சிறப்புகளை பற்றி பேச வருகிறார். அனைவரும் உற்சாக வரவேற்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ யோகவாராகி சக்தி பீடத்தின் 31வது ஜோதிட கருத்தரங்குக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கு முதற்கண் என் வணக்கங்கள். முதலில் என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். எனக்கு கலையை கற்றுக் கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் என் அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த யோகவாராகி சக்தி பீடத்தின் நிறுவனர் ஐயா யோகாநாத் குருஜி அவர்களுக்கு நன்றிகள். இப்போது நான் இங்கே எடுத்திருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா திதிசூன்யத்தின் சூட்சமங்கள். ஆல்ரெடி குருமூர்த்தி ஐயாவே திதியை பற்றி முழுமையான விளக்கம் கொடுத்துட்டாருங்க. அதனால் திரும்பவும் அதையே ஆனால் அவர் இன்னும் ரொம்ப நல்லா சிறப்பாக கொடுத்தாரு. அதில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி அதனோட விளக்கங்களை சொல்லலான் இருந்தேன். அந்த இதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்ச அங்கங்கள், பஞ்சாங்கம்ங்கிறது பஞ்ச அங்கங்கள், 4 நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம். இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது என்ன 7 சனி நடக்குதா, அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி, இதனால தான் எனக்கு அப்படி ஆகுது, தசாபுத்தினால தான் அப்படி ஆகுது, சனிங்கிறது இதெல்லாம் எதுவுமே சொல்லவே தேவையில்லை. நம்ம இந்த பஞ்ச அங்கங்களான பஞ்சாங்கத்தை, அதாவது 4 நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம், எல்லாருமே ஒரு நாளில் பிறந்திருப்பாங்க, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, ஒரு திதியில் பிறந்திருப்பாங்க, ஒரு யோகம் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த 5ஐயும் பேலன்ஸ் பண்ணி நம்ம சரிவர கொண்டு வந்தால வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிடலாம். நம்ம அதெல்லாம் வந்து விட்டுறோம், இது வந்து பெரிய அளவில் எடுக்கிறது இல்லை. ஆனால் அந்த 5ஐயுமே நம்ம கையில் எதை வச்சு சொல்கிறோம், பஞ்சாங்கத்தை வச்சு தான் சொல்கிறோம். அந்த பஞ்ச அங்கங்களை நம்ம எடுத்தாலே அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக சரிவர நம்ம பாதையை கொண்டு வந்தாலே மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒரு திதியில் பிறந்திருப்போம். பிரதமையிலிருந்து சதுர்தசி வரைக்கும் 14 திதிகள். அடுத்த அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறையில் வந்தால் அமாவாசை, தேய்பிரையில் வந்தால் பௌர்ணமி, 15 + 15 30 திதி. இப்போ ஒவ்வொரு திதிக்குமே பார்த்தீங்கன்னா 2 பாவகங்கள் சூன்யமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதமைக்கு மகரம், துலாம் சூன்யம்ங்கிறோம். சூன்யம் அப்படின்னா என்ன, 0 இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் அதுலேயும் சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது. சூன்யம்னாக்கா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது, அதனால் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பிரதமைக்கு மகரம் துலாம்னும் போது லக்னத்திலிருந்து மகரம் துலாம் எந்த பாவகமாக வருகிறதோ அதனுடைய காரகங்களும் அதனுடைய பலன்களும் கிடைக்காம போகலாம், இல்லை சில விதிவிலக்குகள் மூலமாக கிடைக்கவும் செய்யலாம். அது வந்து விதிவிலக்கில் நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் பிறந்தது திதிசூன்யமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அவங்களுக்கும் உண்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் பிறந்தவருக்கு அனைத்து பாவங்களுமே அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அமாவாசையில் பிறந்தவருக்கு சூரியன் தான் காரகம். அந்த சூரியன்னாக்கா சூரியன் என்ற பாவகத்தின் காரகம் வந்து 50% பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. அதே பௌர்ணமியில் பிறந்தவருக்கு சந்திரன் காரகம், அதாவது சந்திரன் என்ற பாவகத்தின் காரகம் 50% பாதிப்பு உண்டு. இதுலேயும் வந்து சில அந்த பாவகத்தில் என்ன கிரகம் இருக்குது, அதுக்கு யார் பார்வை பார்க்குறாங்க, இதெல்லாம் ஒரு விதிவிலக்குகளில் நம்ம அனைத்துமே பார்க்குறோம். இப்போது இந்த திதிசூன்யம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னாக்கா, இந்த வயதோட்ட காலத்தில், ராசி கட்டத்தில் வயதோட்ட காலத்தில் அந்த சூனிய அதிபதிகள் பயணிக்கும் போது திதிசூன்யம் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் உண்டாகும்.
அப்போ ஒரு ஜாதகம் எடுக்கும் போது அந்த திதிசூன்யாதிபதி ராசி அவங்க கொண்டு வர அன்னைக்கு கோச்சாரத்தில் எந்த கட்டத்தில் இருக்காங்க, எந்த வயதில் இருக்காங்க, அந்த கட்டத்தில் பயணிக்கும் போது அந்த வயதோட்ட காலத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு சில ஜாதகருக்கு ஒரு சம்பவம் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும். திதிசூன்யம்னாலே என்னன்னாக்கா திதிசூன்ய அதிபதிகள் அப்படின்னு திதிசூன்ய அதிபதிகளும் பாதகாதிபதிகளும் ஒரே மாதிரி பலன் தான் இருக்கும். திதிசூன்யம்னா என்னன்னாக்கா பூர்வ ஜன்ம கர்மா அப்படின்னு சொல்லலாம், இல்லை பித்ருக்கள் விட்டு போன கர்மா, இதுதான் திதிசூன்யம். அது சூன்யமாக இருக்குது, நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற சூன்யமாக இருக்கும். அதையும் அனுபவித்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விதிவிலக்கெல்லாம் இருக்குது. இப்போ திதிசூன்யாதிபதிகள் பார்த்தீங்கன்னா 6, 8, 12 உட்காந்துருக்கிறது, அப்புறம் அது வந்து நீசமாகிறது, திதிசூன்யாதிபதி நீசமாகிறது, இதெல்லாம் திதிசூன்யத்திலிருந்து ஆப்போசிட் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ ராசியோ லக்னமோ திதிசூன்யத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராசியோ லக்னமோ திதிசூன்யத்தில் இருக்குது. ஓகே, ஒருத்தர் வந்து துலா லக்னத்தில் பிறந்திருக்காரு, திதிசூன்ய பாதகாதிபதி சூரியன் வந்து அங்கே வந்து உட்காந்துருக்காங்க, நீசம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து சூரியன் நீசத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. துவாதசி திதியில் அதே துலா லக்னமும் துலா ராசியும் மகரமும் திதிசூன்யம். அப்போ அந்த லக்னத்தில் வந்து சூரியன் உக்காந்து நீசமாகி திதிசூன்யமும் ஆயிருந்தா அந்த திதிசூன்யத்தின் பாதிப்புகள் மிக குறைந்த அளவில் தான் இருக்கும். அவங்களாம் காற்று ராசி வேற, அவங்க மிக பெரிய அளவில் நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஃபாரின்ல இருந்து வெளிநாட்டில் வெளியூரில் அந்த நேட்டிவ் பிளேஸ் விட்டு வெளியே போய் ஜெயிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த விரயம் என்ற பலகாலம், அதான் வாழ்க்கையில் அந்த விரயம்ங்கிறது இருக்கும். கொஞ்சம் விரயம் கொடுத்து அப்புறம் ஜெயிப்பாங்க, கொஞ்சம் ஆளை ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சிருவாங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் ரொம்ப லாங் டைமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கப்புறம் ஜெயிச்சிருவாங்க. அப்போது இந்த திதிசூன்யம்ங்கிறது இந்த முன்னோர்கள் அனுபவிக்காமல் விட்டு சென்றுள்ள விஷயமே சூன்யமாக ஜாதகத்தில் வருகிறது. அப்படி பித்ரு சாபமும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த திதிசூன்யம் இந்த ஜாதகத்தில் வந்து ஒரு திதியினால 2 பாவகங்கள் சூன்யம் அடையுது வந்து திதியினால மட்டும் கிடையாது. தாய் தந்தையரை மதிக்காமல் விட்டாலும் அது சூன்யமே. அப்புறம் தாய் தந்தையரை மதித்து போற்றினாலே இந்த தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தானம் தர்மம் பித்ருக்கள் வழிபாடு இதிலெல்லாம் வந்து சூன்யம் திதிசூன்யம் வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒருத்தர் வந்து அந்த சூன்யமோ அந்த கர்மாக்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து விலக்கி வாழ்க்கையை கொண்டு வர முடியாது. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தாய் தந்தையரை யார் ஒருத்தர் வந்து மதித்து போற்றுகிறாரோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த தோஷங்கள்லேருந்து விலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறையும், விலக்குன்றதை விட அந்த குறையும். அப்போ தானம் தர்மம் பித்ருக்கள் வழிபாடு அந்த திதிசூன்யத்தின் தாக்கமும் குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ மாதா பிதா குரு தெய்வம் தானே சொல்கிறோம். இப்போ அந்த காலத்தில் ஒரு ஸ்டோரி வந்து நிஜ ஸ்டோரி தான். பிள்ளையாரே பார்த்தீங்கன்னா ஒரு ஞானப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து தாய் தந்தையை சுற்றி வந்தாக்கா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ இந்த திதிசூன்யமானது பிள்ளையாரை கணபதியை திதிசூன்யம் இருக்கவங்க இந்த திதி காலத்தில் அந்த திதி வரக்கூடிய காலத்தில் நம்ம பார்த்து எந்த திதியில் பிறந்தோமோ அந்த திதி அன்னைக்கு பிள்ளையாரை வழிபட்டால் கூட இந்த திதிசூன்யத்தின் தாக்கம் மிக பெரிய அளவில் நம்ம குறையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திதிசூன்யமாக இருக்குது, இந்த பாவத்தில் கிடைக்கல அப்படின்னு அதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இந்த சூட்சமங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நிறைய தாக்கங்கள் குறையும். கர்மாலேருந்து யாருமே விடுபட முடியாது, ஜெயிக்க முடியாது, ஆனால் அதோட தாக்கத்தை நம்ம ஓரளவுக்கு குறைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னப்படி திதிசூன்யம் அமையும் பாவகம் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்திலேயோ சிம்மமோ தனுசு வீட்லேயோ எந்த கிரகம் உட்காந்துருந்தாலும், சிம்மத்திலேயோ தனுசுலேயோ எந்த கிரகம் உட்காந்துருந்தாலும் அந்த பாவகம் திதிசூன்யம் அடைஞ்சிருந்தா அதுக்கு திதிசூன்யம் கிடையாது அப்படின்னு சில கிரந்தங்கள்ல இருக்குது. இப்போ திதிசூன்யம் இருக்குது, ஒரு பாவகத்தில் வந்து திதிசூன்யம் 12ஆம் வீடு திதிசூன்யம் ஆயிடுச்சு, இல்லை 4ஆம் வீடு திதிசூன்யம் ஆச்சா தாம்பத்தியத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். அதுலேயே நீச கிரகம் உட்காந்துன்னு வச்சுக்கோ, அப்படியே ஆப்போசிட்டாக அந்த குறைபாடுகள்லேருந்து நீங்கி அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு தாக்கம் வந்து அதுக்கு குறையும். திதிசூன்ய வீடுகளில் நீச கிரகமோ பாதகாதிபதியோ உட்காந்துருக்கும் போது அதனோட தாக்கம் கண்டிப்பாக குறையும், அதனோட ஆப்போசிட் பலனை தான் கொடுக்கும். அதே அஷ்டமி பஞ்சமி திதி, அஷ்டமியிலையோ பஞ்சமிலையோ திதியிலையோ பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து திதிசூன்ய அதிபதியாக வருவார். புதன் வந்து இதே புதன் லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தை பிறப்பு லேட் ஆகும்.
இப்போ அஷ்டமி திதி பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் திதி சூன்யாதிபதி. அப்போ அந்த புதன் பகவான் 5ஆம் இடத்துல உட்காந்தா இந்த குலதெய்வ தோஷம், பித்ருக்கள், அதாவது குலதெய்வம், குழந்தை இதெல்லாம் பாதிப்பு. 5ஆம் இட காரகம்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு குழந்தை பிறப்பில் லேட் ஆகும். இல்லை குழந்தைய பிறந்திருந்தாக்கா அந்த குழந்தைக்காக நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். அவங்க போராடி ஜெயிக்கணும், அந்த குழந்தைங்கிட்ட நிறைய போராடி ஜெயிக்கணும், அவங்களால நிறைய கஷ்டப்படணும், அதுதான் நடக்கும். இப்போ இந்த பாவர்கள் வந்து திதி சூன்ய வீட்டில் இருந்தாக்கா தீய பலன் கொடுக்காமல் நல்ல பலனையே, அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த 6 8 அதிபதிகள் உட்காந்துருக்கிறது, பாவர்கள் உட்காந்துருக்கிறது, பாதகாதிபதிகள் உட்காந்துருது, இதெல்லாம் ஓரளவுக்கு தாக்கத்தை குறைச்சி இந்த திதி சூன்யம் வந்து இல்லாமல் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோ சந்திரனோ திதி சூன்யமானா தீய பலன்கள் இல்லாமல் நல்ல பலன்கள் தான் இருக்கும். அதான் நான் எக்ஸாம்பிள், சூரியன் துவாதசி திதியில் சூரியன் வந்து துவாதசி, அதாவது துலாத்திலையோ இல்லை சந்திரன் வந்து துலாத்திலையோ இருக்கும்போது, அது சூரியன் துலாத்தில் இருக்கும்போது சூரியன் நீசம் இல்லையா, அப்போ அவங்களுக்கு திதி சூன்யத்தின் பலன்கள் வந்து அவ்வளவா இருக்காது. நல்ல பலன் தான் அவங்களுக்கு, நல்ல பலன் அதிகமாகவும் அந்த கர்மா இருக்கும். அப்போ இதனோட மெஜாரிட்டி பலன் நல்ல பலன் அதிகமாகவும் தீய பலன் குறைவாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திதிசூன்ய ஒரு பாவகம் வந்து திதிசூன்யமும் ஆயிடுச்சு, அந்த பாவகாதிபதியாக அதே பாவகத்தில் பாவகம் பாதிப்பு அதிகம்னு சொல்கிறோம். இதே வேறு பாவகத்தில் அமைஞ்சுன்னா பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். அதாவது திதிசூன்யாதிபதி அவருடைய பாவகத்திலேயே இல்லாமல் வேறு பாவகத்தில் இருக்கும்போது, அதாவது 6 8 12 மறைஞ்சிருக்கிறது, வேறு பாவகத்தில் அமைஞ்சிருக்கும் போது அதனோட பாதிப்புகள் குறையும். இப்போ 9ஆம் பாவகம் வந்து திதிசூன்யம் 9ஆம் அதிபதியிலேயே இருந்துச்சுன்னா 9 என்பது தந்தையார். அப்போ அது வந்து அப்பாவுக்கு பாதிப்புகள் அதிகம். இல்லைன்னா ஜாதகர் வந்து அப்பா ஆகிறதுக்கு, குழந்தை பிறப்பு அப்பா ஆகிறதுக்கு லேட் ஆகும், அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு திதிசூன்யாதிபதி இன்னொரு திதிசூன்ய வீட்டில் இருந்தாக்கா பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு திதிசூன்யாதிபதி இன்னொரு திதிசூன்யா வீட்டில் அமைஞ்சிருக்கும் போது பாதிப்புகள் மிக அதிகமான அளவில் இருக்கும். இப்போ திதிசூன்யாதிபதி சுபரா இருந்தாருன்னு வச்சுக்கோவேன், அவர் வேறொரு திதிசூன்ய வீட்டில் அமரும் போது அந்த பாவகத்தின் காரகமும் முழுமையாக பாதிப்படையும். ஒரு திதிசூன்ய அது சுபரா இருந்துட்டாக்க, சுபரன்னா என்ன, நமக்கு சுப காரியங்கள் நடக்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொன்ன மாதிரி சுக்கிரன், அவர் வந்து இன்னொரு திதிசூன்ய வீட்டில் வந்து சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு லேட் ஆகும், நடக்காமல் போகும், போராடி ஜெயிக்கணும், இதுதான் விஷயம். அப்புறம் கேது எந்த வீட்டில் நின்றுக்கோ அந்த இடம் வந்து திதிசூன்யமாக ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து திதிசூன்யம் வேலை செய்யாது, பலன்கள் வந்து நன்மையான பலன்கள் தான் கொடுக்கும். திதிசூன்யா வந்து பரிவர்த்தனை யோகம், திதிசூன்யாதிபதி வந்து பரிவர்த்தனை ஆயிருந்தால் திதிசூன்யமே வேலை செய்யாது. திதிசூன்யாதிபதி வர்க்கோத்தமானாலும் பரிவர்த்தனை ஆனாலும் திதிசூன்யம் வந்து வேலை செய்யாது. அதாவது திதிசூன்யம் வேலை செய்யாது, திதிசூன்யமே இருக்காது, அவங்களுக்கு நார்மலாக நியூட்ரலாக இருக்கும். அதாவது சுப பலன்களும் ரொம்ப உச்சத்துக்கும் போகாது, தீய பலன்களும் ரொம்ப அதிகமாகவும் அனுபவிக்க மாட்டாங்க, நியூட்ரலாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு திதிசூன்யம் ஆகணும்னாக்கா ஒரு 3 இதுதான் நம்ம பார்க்கணும். அதாவது கிரகத்தினோட காரகம், பாவகத்தினோட காரகம், அந்த திதிசூன்யம், அதாவது கிரகம் வந்து எந்த ஒரு கிரகமும் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரக ஆதிபத்தியம். அப்போ கிரகத்தினுடைய காரகம், பாவகத்தினுடைய காரகம், கிரகத்தினோட ஆதிபத்தியம். அதே துவாதசி திதி எடுத்துக்கும் போது துலாம் வீடும் மகர வீடும் வந்து பார்த்தீங்கன்னா திதிசூன்யமாக இருக்குது. அப்போ அந்த கிரகத்தினுடைய காரகம், அந்த கிரகத்தினோட காரகம் சனி என்னும் போது என்ன, சித்தப்பா பெரியப்பா உறவினர்கள், அப்புறம் வந்து அவங்க வேலை, அவங்க எல்லாமே வந்து காரகத்தின் மூலமாக அவங்களுக்கு பாதிப்புகள். இந்த 3 மட்டும்தான் பார்க்கணும். அந்த கிரகம் எங்கே உட்காந்துருக்கு, அது எப்படி எந்த இடத்துல இருக்குது, சுபத்துவமாக இருக்கா அசுபத்துவமாக இருக்கா, இந்த திதிசூன்யாதிபதி 6 8 12 அமர்ந்திருக்கா, இதெல்லாம் பார்த்து அந்த கிரகம் மட்டும் இல்லை அது அமர்ந்திருக்கும் வீட்டையும் நாம் செக் பண்ணணும். அப்போ அந்த ஒரு அதிபதி வந்து இந்த திதிசூன்யாதிபதி பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை நம்ம பார்க்கணும். திதிசூன்யம் அடைஞ்சிருக்கா இல்லையா, அதாவது கிரகத்தினுடைய காரகம் பாதிக்கும், பாவகத்தினுடைய காரகம் பாதிக்கும், அது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய வீடுகள் அதுவும் பாதிப்படையும். அதுவும் கோச்சாரத்தில் வரும்போது அந்த திசாபுத்தி காலத்திலேயோ வரும்போது மிக பெரிய அளவில் அதனோட தாக்கம் இருக்கும். இப்போ சூரியன் பாதிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வந்து திதிசூன்யாதிபதி அப்படின்னாக்கா அப்பா தான் காரகம்.
அதனோட பாவக காரகம், தந்தையாரோட பாவகம், அந்த சூரியன் அமர்ந்திருக்கும் வீடு, அதுக்கப்புறம் அந்த பாவகம் லக்னத்திலிருந்து எத்தனாம் பாவத்தில் இருக்கோ அந்த பாவகத்தினுடைய காரகம், அப்புறம் அதனுடைய ஆதிபத்திய வீடு, இத்தனையும் நமக்கு பார்த்து தான் அந்த திதிசூன்ய தாக்கம் வந்து குறையுமா குறையாதா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் சந்திரன் அப்படின்னும் போது அது சூரியன் சொல்லும்போது தந்தையாரையும் குறிக்குது. அந்த தந்தையார்னால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தந்தையார் சூரியன் தான் எனக்கு திதிசூன்யாதிபதி, அவரால் எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் தந்தையார் ஆகிறதுக்கு பாதிப்புகள் ஏற்படும், அவர் தந்தையார் ஆகிறதுக்கு சில தாக்கம் அதாவது கஷ்டங்கள் வரும். அதே போல் சந்திரன் அப்படின்னும் போது அம்மா அப்படின்னு சொல்லலாம். அம்மா தான் காரக கிரகம். அப்புறம் அந்த சந்திரன் அமர்ந்திருக்கும் வீடு காரக வீடு, அதுக்கப்புறம் சந்திரனுடைய ஆதிபத்திய வீடு. இப்போ சந்திரனும் போது அம்மா, இப்போ சந்திரன் வந்து திதிசூன்யாதிபதியாக வந்துச்சுன்னா கூடவே கேது அமர்ந்திருந்துச்சுன்னா அவங்களுக்கு திதிசூன்யமாக பாதிக்காது. அப்போ சந்திரன்னா என்ன, அம்மா. ஒரு தாய்மை அடையும் போது தாய்ப்பால் கொடுப்பாங்க, அந்த தாய்ப்பால் நிறைய பேருக்கு சுரக்கிறது இல்லை இல்லையா. இந்த வீடு வந்து சந்திரன் அமர்ந்திருக்கும் வீடு திதிசூன்யமாக ஆகி இந்த பாதிப்பு இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அப்புறம் பாவக ஆதிபத்தியம், அந்த சந்திரனுடைய பாவக ஆதிபத்தியமும் தாக்கமும் இருக்கும். ஒன்று அம்மாவுக்கு பாதிப்பு இருக்கும், இல்லை தாய்மை அடைவதற்கு சில காலங்கள் எடுக்கும், நிறைய காலங்கள் இருக்கும். 4ஆம் இடம் பாதிக்கும். ஏன்னா காலபுருஷத்தை விட்டு 4ஆம் இடம் சந்திரன் இல்லையா, அந்த இடத்தினுடைய பாதிப்புகள் மிக பெரிய அளவில் இருக்கும். அடுத்து செவ்வாய் பாதிப்புகள். செவ்வாய் திதிசூன்யாதிபதினு சொல்லும்போது சகோதரனிடத்துல நல்ல உறவு இருக்காது. அப்புறம் அந்த பாவக காரகம் சகோதரனத்து 3ஆம் காலபுருஷத்துடைய 3ஆம் இடம் தான் வந்து சகோதர காரகம் செவ்வாய். அப்போ அந்த இடம் ஒரு தொழிலுக்கோசரம் இடமாற்றம் பண்ணுவாங்க, நல்ல ஷைன் ஆகிறக்கூடிய இடம், அந்த இடமெல்லாம் பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது புதன்னு சொல்லும்போது தாய்மாமன் உறவு கெட்டு போகும், தாய்மாமனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது, இந்த மாதிரிலாம் உறவுகள் இருக்கும். அப்போ பாவக அதிபதி, அப்போ செவ்வாய் புதன் பாவக அதிபதியாக இருக்கும்போது அவங்க மேத்ஸில் வீக்காக இருப்பாங்க, மேத்ஸில் சரிவர படிக்க முடியாது, ஆடிட்டிங்கு மேத்ஸு இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலில் இருப்பாங்க இல்லையா, வியாபாரம் இதெல்லாம் அவங்க செய்ய முடியாது. அந்த புதன் ஆகும்போது அவங்க செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது, பாதிப்புகள் நிறையவே இருக்கும். அடுத்து சுக்கிரன் திதிசூன்ய அதிபதியாக இருக்கும்போது இல்லை சுக்கிரன் நின்ற வீடு திதிசூன்யமாக இருந்தாலோ அத்தை கலத்திரம்னா மனைவி வகையில் சில பாதிப்புகள் எப்பயுமே பிரச்சனைகள் இருக்கும். அந்த பாவகத்தின் ஆதிபத்தியம் கூட கெட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது இப்போ 4ஆம் இடம், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகமும் திதிசூன்யம் அடையும் போது அதனுடைய காரகம், அதனோட பாவகம், அதனோட ஆதிபத்திய வீடுகள் கண்டிப்பாக அதனோட தாக்கம் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ஆம் இடம் திதிசூன்யம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் திதிசூன்யம் ஆகுதுனாக்கா வீட்டில் உள்ள அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, இது செஞ்சும் அனுபவத்தில் கொண்டு வந்த டிப்ஸு. இது நான் வந்து ஒரு சில ஜோதிட கருத்தரங்களையும் உண்மையிலேயே இந்த ரோஸ்லின் அம்மா கிளாஸ் நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கிளாஸஸ் வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க எங்களை, இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சரி வரணும், அதெல்லாம் அப்ளை பண்ணி அனுபவத்தில் கொண்டு வந்த விஷயங்களை தான் ஒரு சிலது நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ 4ஆம் இடம் ஒருத்தருக்கு திதிசூன்யம் ஆயிடுச்சு. 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், தாயார், சொத்து சுகம் வண்டி வாகம் கௌரவம் அந்தஸ்து, இதெல்லாம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல இடம் இல்லையா. அது திதிசூன்யமாக வந்தால் ஒன்று இடம் மாறிடணும், இல்லை வீட்டில் இருக்க இடம் பொருட்களை வந்து எல்லாமே வந்து மாற்றி வச்சிடணும், இல்லை ரெனோவேஷன் பண்ணிடணும் வீட்டை. இது எது பண்ணாலும் அதோட தாக்கம் கண்டிப்பாக குறையும். இல்லை இடத்தை மாற்ற முடியும், அவங்க பேரில் எதுவும் சொத்து சுகம் இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் மாற்றணும், இடத்த மாற்றணும். அப்படி மாற்றிக்கிட்டாக்கா கண்டிப்பாக அதனுடைய தேவையற்ற பாதிப்புகள் கண்டிப்பாக குறைகிறது. அப்புறம் செவ்வாய் திதிசூன்யமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், பூமி சொத்து வில்லங்கம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த இடமாற்றம் செய்யும் போது கண்டிப்பாக அதோட தாக்கம் குறைகிறது. அதே புதன் திதிசூன்யமெல்லாம் டாக்குமெண்டேஷன் பிரச்சனை, செக்கில் பிரச்சனை, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, சீட்டு போடக்கூடாது, சீட்டு கம்பெனி நடத்தக்கூடாதுலாம் சொல்கிறோம், பிரச்சனை வரும்னு சொல்கிறோம்ல. அப்போ அதை பண்ணும்போது அந்த புதன் திதிசூன்யமாகும் போது இந்த பிரச்சனையெல்லாம் வருது. அப்போ அந்த தொழிலிருந்து நம்ம தொழில் பண்ணலாம், வீட்டில் இருக்கவங்க புதன் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ஃபேமிலியில் அவங்களோட பேரில் பண்ணலாம், நம்ம பேர் எதுவும் இருக்கக்கூடாது, நாம் டாக்குமெண்டேஷனில் எதுவும் கையெழுத்து போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம ஒத்துழைச்சி செய்யும் போது அதனோட தாக்கம் வந்து பேரளவில் குறையும்.
அதே பார்த்தீங்கன்னா குரு திதிசூன்யமாகுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தை பிறப்பில் பாதிப்புகள் ஏற்படும், குழந்தை பிறப்பு லேட் ஆகும். அடுத்தது இதெல்லாம் காரகம் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாவகம் அதாவது கிரகம் சொல்லிட்டு இப்போ காரகம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ குரு திதிசூன்யமாச்சு, குரு தான் குழந்தை பிறப்புக்கு, குழந்தைக்கு வந்து கிரகம் இல்லையா. அவங்களுக்கு குழந்தை பிறப்புல நம்ம என்னன்னா திசா புத்தி நல்லா இருக்கு, 5ஆம் இடமும் நல்லா இருக்கு, எல்லாமே 5ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கு, இவங்களுக்கு ஏன் பிறக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த திதிசூன்ய அதிபதி பார்க்கணும். கண்டிப்பா திதிசூன்ய அதிபதின்றதை விட அந்த காரக கிரகம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது குரு திதிசூன்யமாக இருந்தால் அந்த குழந்தை பிறப்பு கண்டிப்பாக பிரச்சனை வரும். பெரிய பணம் இழப்பாங்க, பெரிய பணம் டிரான்சாக்ட் பண்ணுறதுல, ஒருத்தர் கொடுத்து வாங்குறதுல, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாதிப்புகள் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தையை பற்றிய கவலை அப்படியே குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையை பற்றிய கவலை காலம்பூராக்க அவங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. அந்த குழந்தைகள்னால அவங்களுக்கு கவலைகள் நிறைய இருக்கும். அவங்களுக்கு ஜீரண சக்தி, கல்லீரல், மண்ணீரல், கிட்னி ப்ராப்ளம், இதெல்லாம் கண்டிப்பாக அந்த குரு திதிசூன்யமானால், அதாவது காரக கிரகம் குரு திதிசூன்யமானால் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு திதிசூன்யமானதெல்லாம் மரத்தடியில் நிற்கக்கூடாது, அதாவது நகை அடமானம் வைக்கக்கூடாது. குரு திதிசூன்ய காரக கிரகமாக வந்தால் நகை கண்டிப்பாக இழந்துருவாங்க, அடமானம் வைக்கும்போது கண்டிப்பாக இழந்துருவாங்க. அதே சுக்கிரன் காரக உறவாக இருந்து திதிசூன்யமானா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு வருது, கண் பார்வை கெடும், அந்த தாம்பத்திய சுகமும் கெட்டு போகுது. மனைவியால் பிரச்சனை, காலம்புறாக்கும் எப்பயுமே மனைவியால் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. மனைவின்னு கிடையாது, சுக்கிரனும் போது மனைவி ஓரளவு, சுக்கிரனுங்கிறது மனைவியை குறிக்குது. ஆனால் காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் இடம் சுக்கிரன் வீடு, களத்திரம் அல்லது சுக்கிரன் ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்போ சனி வந்து திதிசூன்யாதிபதியாக இருந்தால் அது காரக கிரகமாக இருந்துச்சுன்னா தொழில் பார்க்கும் இடத்துல எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நல்லது செஞ்சால் கூட அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. அந்த தொழில் செய்யும் இடத்துல உள்ளவர் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சனிங்கிறது சித்தப்பா பெரியப்பா உறவு முறைகள், அவங்கள்ட்ட நல்ல பேரை எடுக்க முடியாது. அவங்க என்னதான் நல்லா உழைப்பு, சனினா உழைப்பாளி, நல்லா உழைச்சா யார்ட்டையும் கெட்ட பேர் தான் வருது, நல்ல பேரை கிடைக்கல, ஒரு கௌரவம் அந்தஸ்து இல்லைன்றது வந்து இந்த மாதிரி காரக கிரகம் திதிசூன்யமாகிறதுனால தான். இப்போ ஒரு கிரகத்தை வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சூரியன், ஒவ்வொரு கிரகத்தையும் சனி தொட்டால் என்ன பலன், சூரியன் தொட்டால் என்ன பலன், இந்த மாதிரி இருக்குது. இப்போ மெயினாக நம்ம சனியை தான் எடுக்கிறோம். 10ஆம் இடம் சனி கர்மா, இப்போ மெயினாக காலபுருஷத்தப்படி 10, 11ஆம் இடம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு தாக்கத்தை கொடுக்குது. அப்போ சூரியன் திதிசூன்யமாகி அதை சனி தொட்டால், அதாவது அந்த ஜாதக கட்டத்தில் சூரியனுக்கு பின்னால் சனி இருந்து சனி தொடும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தலைவலி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். தலைவலி போகவே போகாது, அந்த தலைவலி பிரச்சனை எப்பயுமே இருக்கும். அதே சந்திரன் திதிசூன்யமாகி இந்த சனியை தொடும்போது கண்கள் பிரச்சனையாக இருக்கும். சிலர் வந்து குருடர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜாதகம்லாம் கண்டிப்பாக இதை எடுக்கலாம். கண் பிரச்சனை, கண் பாதிப்புகள், ஐ ஆப்ரேஷன் பண்ணி கூட ஃபெயிலியர் ஆகிறது, அந்த ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட ஃபெயிலியர் ஆகிறது, பிறப்புலேயே வந்து குருடராக இருக்கிறது, அது வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கலாம். நிறைய ஜாதகத்தை நானே பார்த்துருக்கேன் அதில். அப்புறம் செவ்வாய் திதிசூன்யமாகி அதை வந்து செவ்வாய் பகவானை சனி தொடும்போது கரண்ட், ஃபயர், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அடிக்கடி வந்து கரண்ட் வீட்டில் ஃபயர் ஆகிறது, கரண்ட்டு ஷாக் அடிக்கிறது, அதில் இறப்புகள்லாம் வருது இல்லையா, அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். இப்போ இந்த 4 நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம், இது வந்து முதல்லையே பஞ்சபூத தத்துவத்தை சொல்லி இதை ஆரம்பிக்கலான் இருந்தால் சார் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக அதை சொல்லி ஆரம்பிச்சிட்டார். இருந்தாலும் அது ஒரு கொஞ்சமாக அதை நான் டச் பண்ண விரும்புகிறேன். இந்த 4ங்கிறது நெருப்பு, நட்சத்திரம்ங்கிறது காற்று தத்துவம் பஞ்சபூத தத்துவம், திதிங்கிறது நீர் தத்துவம், யோகம்ங்கிறது நிலத்தத்துவம், கர்ணம்ங்கிறது ஆகாய தத்துவம். இப்போ திதிசூன்யத்துக்கு நமக்கு இது வழியே இல்லையா, அதுலேருந்து விடுபடவே முடியாதா? திதிசூன்ய அதிபதிகளை வழிபடணும். ஓரளவுக்கு தாக்கம் நம்ம ஓரளவுக்கு குறைக்கலாம். திதிசூன்யம் நாள் நெருப்பு, நட்சத்திரம் காற்று, திதி நீர் தத்துவம், யோகம் நிலத்தத்துவம், கர்ணம் ஆகாய தத்துவம். இப்போ திதிசூன்ய அதிபதிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திதிசூன்ய அதிபதிகளும் ஒரு கிரகங்கள் தான் இல்லையா, அதுக்குன்னு தானியங்கள் இருக்கு. இப்போ திதிங்கிறது நீர் தத்துவம் இல்லையா, அப்போ அந்த திதி அன்னைக்கு அந்த கிரகத்தினுடைய தானியங்களை
ஒரு சின்னதாக ஒரு பேக் மாதிரி பண்ணி அதை வந்து நீர் ஸ்தலத்தில் ஓடும் நீரில் விடும்போது அந்த திதி வர்ற அன்னைக்கு இன்னும் நம்ம பிறந்த கிழமையிலையும் பிறந்த திதியிலையும் அதை வரும்போது அது போடும்போது அந்த திதி வரும் நாளில் போடும்போது ஓரளவுக்கு தாக்கம் குறையும். இது கண்டினியூஸாக செய்யும் போது கண்டிப்பாக உறுதியாக இந்த திதி சூனியத்தின் மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் குறையும். அதாவது நெருப்பு அப்படின்னும் போது நாள் நெருப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதோட பாதிப்புகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு ஹோமத்தில் ஹோமம் நிறைய அட்டன் பண்ணலாம், விளக்கு நிறையா வச்சு பூஜை பண்ணலாம், அந்த அதிபதிகளோட கிழமையில் அந்த அதிபதியோட காரக உறவு கெடாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக செய்யணும். ஒரு தடவை செஞ்சேன், நம்மக்கிட்ட வர்றவங்களாம் தான் நான் செஞ்சேன் எனக்கு ஒன்றும் நடக்கலை இதான் சொல்லுவாங்க. ஆனால் கண்டினியூஸாக லைஃப் டைம் காலையில் எழுந்தால் தினம் நம்ம காலை கடனில் போகிறோம், காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், திரும்ப தூக்குறோம். இது கண்டினியூஸாக எப்படி ரெகுலராக செய்கிறோமோ இது ஒன்ஸ் நம்ம பிறந்துட்டோம். இங்கே வந்து தள்ளி விட்டார் அவர். ஒரு ஜாதகம் எழுதி கையில் தலையெழுத்து எழுதி நீ போ உலகத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீ போய் என்னன்னு கண்டுபிடிச்சு வாழ்ந்துக்கோ. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியுதா? இப்போ இந்த இடத்துலையே எத்தனை நல்ல விஷயம் இருக்குது, எத்தனை நமக்கு தெரியாது. இந்த இடத்துல போய் நீ வாழ்ந்துக்கோ. இந்த பூமியில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு நம்ம கர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாரையே நம்ம வந்து இருப்போமா இல்லையான்னு தெரியல. அப்போ நம்ம இந்த அந்த இதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும், நாள்ங்கிறது நெருப்பு, அந்த விளக்கு வந்து கண்டினியூஸாக இந்த வந்து அணையா விளக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பர்டிகுலர் கிரகத்தினுடைய அதி தேவதைகளுக்கு வீட்லேயே அணையா விளக்கு ஏற்றலாம், அந்த கோவிலுக்கு அணையா விளக்கு கொடுக்கலாம், இல்லை ஹோமத்தில் கலந்துக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் நட்சத்திர நாள் அன்னைக்கு. அதாவது கிழமைநாதன் திதிசூனியமானால், அதே நட்சத்திரநாதன் திதிசூனியமானால் காற்று மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் சொல்லணும். அந்த பர்டிகுலர் கிரகத்தினுடைய மந்திரங்கள் நிறைய இப்போல்லாம் வந்து அஷ்டோத்திரம் இருக்குது, சதநாமாவளி இருக்குது. இந்த கிரகங்கள்லாம் சார் சொன்ன மாதிரி நமசிவாய மந்திரம் பெஸ்ட்டு. அது எல்லாத்துக்குமே காமன் டு ஆல். அப்போ அது சொல்லும் போது அது பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுவோம், சித்தர்கள் நடமாடும் நேரத்தில் சொல்லும்போது மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக நமக்கு வந்து பாதிப்புகள் குறைக்கும். எங்கேருந்தோ வந்து என்னென்னவோ இருந்துட்டு போகுது, நீ காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இந்த டைமில் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக அன்றைக்கி எதுவுமே அந்த கெட்டது நடக்கக்கூடிய தாக்கமே குறைஞ்சி போயிடும். அடுத்தது யோகம் அப்படிங்கிற போது இந்த அன்னதானம், நிலமுங்கிறது அன்னதானம் இல்லை, மண் இல்லையா, அப்போ அன்னதானத்துக்கு உதவுறது. ஏதோ ஒருத்தருக்கு வாங்கி அன்னதானம்னா பெருசாக வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் கொடுக்கணும் 200 பேர் கொடுக்கணும் நமக்கு அவசியம் இல்லை. ஏதோ ஒருத்தருக்கு அந்த திதி வர்ற அன்னைக்கு ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு திதி வர்ற அன்னைக்கு இருக்கா வாட்டர் பாட்டில்ஸ் கூட நம்ம தானமாக கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கரணம்ங்கிறது ஆகாயம்னு சொல்லும்போது ஃபுல்லாக ஆகாயம் பிரபஞ்ச சக்தியை காலையில் எழுந்து 5 மணிக்கு, அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தியை வழிபட்டு பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக வேலைப்படும். அந்த சமயத்தில் சித்தர்கள் நடமாடக்கூடிய நேரம். அந்த சமயத்தில் வெட்ட வெளிக்கு மொட்டை மாடியிலையோ வெட்ட வெளிக்கோ வந்து இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ அது 100% உறுதியாக நடக்கும். அந்த திதி அன்னைக்கும் சொன்னோம்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக நடக்கும். இது என் அனுபவ உண்மை. அப்போ திதிசூன்ய கிரகத்தினுடைய தானியங்களை வந்து நீரில் விடும்போது, அந்த திதி அன்னைக்கு நீரில் விடும்போது, திதி வரும் நாளில் நீரில் விடும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் திதிசூன்யத்தின் பாதிப்புகள் குறையும். திதிசூன்ய காரக உறவுன்றது எப்பயுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். திதிசூன்ய கிரக அதி தேவதைகளை நம்ம அந்தந்த கிழமையில் அந்தந்த பிறந்த கிழமையில அந்த திதியிலையோ நம்ம வழிபடும் போது மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் குறையும் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த யோகநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். மிக அற்புதமான முறையில் மிக ஜோதிட சூட்சமங்களை சொல்லி தந்த ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு வாணி மேடம் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். வாங்க மேடம்.